ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பலாப்பழத்தை வச்சு நம்ம மட்டன் குழம்பு போல் சூப்பரான ஒரு குழம்பு நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பலாப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதே பீஸ் மாதிரி இந்த மாதிரி ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நான். இனி நம்ம பலாப்பழத்தை நம்ம தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு நல்லா வறுத்து எடுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. கட் பண்ணி வச்சுக்கிற பலாப்பழத்தை இது இப்போ போட்டுடலாம். போட்டு நல்லா வறுத்தெடுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு பலாப்பழத்தை நல்லா போட்டு நல்லா வறுத்தெடுக்கணும். இந்த மாதிரி 5 நிமிஷமாக நல்லா வறுத்து எடுக்கலாம். 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போது வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துடலாம். அதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி வறுத்து எடுக்கணும். இப்போ பலாப்பழத்தை வறுத்தா சின்சட்டிலேயே நம்ம போட்டு இப்போ தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு இப்போ நான் 2 பிரிஞ்சி இலை எடுத்துருக்கிறேன், 4 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு 5-6 குருமிளகு, 3 பட்டை. இது இப்போ இதில் போட்டுடலாம். 1 ஸ்பூனு ஜீரகம், அதையும் போட்டுடலாம். போட்டு நல்லா இலக்கி விட்டுடலாம். வெங்காயம் 3 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தை இப்போ போட்டுடலாம். வெங்காயம் நல்லா மரூன் கலர் ஆகட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பச்சை மிளகா 3 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு இஞ்சி தட்டி வச்சுருக்கிறேன் கொஞ்சம், 1 ஸ்பூனு. பூண்டு ஒரு 6-7 பூண்டு நல்லா கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் இப்போ இதில் போட்டுடலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட 2 வரமிளகா, அதையும் போட்டுடலாம். எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். 1 நிமிஷத்துக்கு எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டது. இது கூடயே தக்காளி ஒரு 3 தக்காளி மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த தக்காளியும் இப்போ இதில் போட்டுடலாம். தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கணும். தக்காளி நல்லா சுண்டுற வரைக்கும், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கொட்டரை எடுத்துருக்கிறேன். அதில் 2 ஸ்பூனு காஷ்மீரி சில்லி பவுடர் நான் போடுறேன். கலர் வரத்துக்கு தான் இந்த மிளகாத்தூள் நான் போடுறது. 2 ஸ்பூன் போட்டாச்சு. நீங்கள் காரத்துக்கு வேணாலும் கூடி வேறு மிளகாத்தூள் கூடி போடலாம், சாதா மிளகாத்தூள். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு ஜீரகப்பொடி, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ தக்காளி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. நல்லா வதங்கிருச்சு. இனி இது கூடயே நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலா இதில் ஊற்றிடலாம். மசாலா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ போட்டு நல்லா மசாலா நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்க மசாலா எப்படி வதங்கிட்டு பாருங்க. இந்த மாதிரி மசாலா நல்லா வதங்கணும். பாருங்கள் மசாலா நல்லா பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும்.
மசாலா எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து பலாப்பழத்தை போட்டுடலாம். இதுலையே போட்டு நல்லா இலக்கி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பலாப்பழம் வந்து நல்லா மசாலா வந்து அதில் நல்லா இறங்கணும். அது வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மசாலா கூடயே நல்லா இலக்கி விட்டுட்டு வேக வச்சிடணும். இப்போவே தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. மசாலா நல்லா பிடிச்சிருச்சு. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அரை செம்பு தண்ணி ஊற்றுறேன் நான். சாறு மாதிரி வைக்கணுமில்ல, அதனால் தண்ணி நல்லா கொஞ்சம் ஊற்றி அப்புறம் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். சாறு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு தண்ணி நம்ம ஊற்றி 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றுறேன், பத்தாது. இப்போ மேலே வந்து கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் நல்லா வெந்துட்டுருக்குது. பார்க்கலாம் இப்படி இருக்கும். நல்லா வெந்துருச்சாட்டிருக்கு. தண்ணி கொஞ்சம் வற்றிருச்சு. எடுத்து பார்க்கலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்க. உப்பு வந்து நம்ம ஃபஸ்ட்டே 1 ஸ்பூன் போட்டிருக்கிறோம். பத்தலைன்னு சொன்னால் உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் பத்தலை உப்பு. நான் கொஞ்சம் உப்பு போடுறேன். கொஞ்சமாக உப்பு இப்போ 2வதும் போடுறேன் நான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி உப்பு நீங்கள் போட்டு செஞ்சுக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு இறக்கிடலாம். உப்பு போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. மேலே வந்து கொஞ்சம் மல்லித்தலை போட்டுடலாம். அவ்வளோதான். சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பரான பலாப்பழம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்லேயும் நீங்கள் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நல்லா கறி குழம்பு காட்டி நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். வீட்டில் எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வேலையும் சீக்கிரமாக முடியுது. ரொம்ப ஜாஸ்தி வேலையெல்லாம் கிடையாது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்.